பிரியா டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி ஓரியன்ட் தான். ஆனால் நம்ம வந்து ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போகாமல் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற வகையில் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். ஏன் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்லேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சரிங்களா? ஒரு கேதரிங்ஸ், ஒரு குரூப், ஒரு 4-5 பேரோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், இல்லை ஒரு 3 பேர்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது என்னைக்காவது நம்ம ஒரு விஷயத்தை எல்லாருமே அவங்களுடைய இதில் கடந்து வந்திருப்பாங்க. என்னென்னா, நான் சொல்கிறத இவங்க கவனிக்கிறாங்களா இல்லையா, நான் சொல்கிறதுக்காக அவங்க பதில் சொல்கிறாங்களா, இல்லை கவனிக்காமல் தான் மனசில் தோன்றதை சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம என்றைக்காவது இப்போ ஒருத்தரை 1-to-1 பார்த்து பேசிகிட்டு இருக்கும் போதே சில நேரங்களில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும்போது அவங்க கொடுக்குற ரியாக்ஷன், இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க வந்து வேறு எதுலேயோ கவனம் செலுத்துகிற மாதிரி இப்படிலாம் நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க, அப்படி தானே? அது ஒரு சைடில் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து எப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து யாராவது ஒருத்தவங்க பேசும்போது அவங்க நம்மக்கிட்ட உண்மையை தான் பேசுகிறாங்களா, அவங்க பேசுகிற விஷயத்தில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செல்ஃப் டவுட்டு, அதாவது நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், அப்படி தானே? நீ என்கிட்ட தான் பேசுகிறியா அப்படின்னு கூட நம்ம ஃப்ரெண்டாக கூட கேட்டுடலாம். இது வேறு யாராவது ஹையர் அத்தாரிட்டிஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம கேட்க முடியாது. சில நேரம் அவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்கன்னு நம்மளால், சில பேர் வந்து அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். சில பேரை வந்து ஒரு பெரிய நரேஷன் ஆஃப் ஸ்டோரியே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து நம்மக்கிட்ட கதை தான் சொல்லியிருப்பாங்க, பொய் தான் சொல்லியிருப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து லேட்டராக தெரியும் போது நம்ம அதுக்காக, ஏன்னா நம்ம அவங்க சொன்ன பொய்க்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம், இல்லை அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருப்போம், இல்லை நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம யோசிச்சிருக்கோம்ல, இப்படி நம்ம ஒரு முட்டாள் மாதிரி அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நமக்கு தோணும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்தராக நம்ம யாருக்கிட்டையுமே நியூ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க புதுசாக வந்து யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூட மாட்டாங்க, அப்படி தானே? அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதா? அப்படி கிடையாது. ஆனால் சைக்காலஜியில் நம்மளால் இது வந்து ஒரு 80% டு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 80-90% நம்மளாலேயே வந்து நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு ஆப்போசிட்டில் இருந்து பேசுகிறவங்க என்ன இன்டென்ஷனில் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க பேசுகிற விஷயத்தில் எவ்வளோ உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்மளோட பிரெயின் இருக்குல்ல, அந்த பிரெயினை வந்து நம்ம லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுக்கணும், சரிங்களா? பிரிச்சுக்கணுன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். இதில் இப்போ உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்ககிட்ட, அதாவது உங்களுக்கு ஒரு கேதரிங்கில் இருக்கிறாங்களோ இல்லை வந்து 1-to-1 பேசுகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் உங்ககிட்ட பேசுகிறாங்க. உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய லெஃப்ட் சைடு பார்த்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது டைரெக்டாக யாருமே ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு தான் பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய, இன்னும் கரெக்டாக சொன்னால் உங்களுடைய லெஃப்ட் காது இல்லை லெஃப்ட் சைடு சீக், உங்களுடைய ஃபேஸில் லெஃப்ட் சைடை பார்த்தே ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட 100% என்னன்னா பொய் தான் சொல்கிறாங்க. அதாவது உள்ளதை உள்ளபடியே சொல்லலை. அவங்க ஒரு 20% உண்மையும் ஒரு 80% அவங்களே வந்து கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரியை தான் உங்ககிட்ட நரேட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் ஆணித்தனமாக புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய பிரெயினை பொறுத்த வரைக்கும் இப்போ லெஃப்ட்னா ரைட்னா லெஃப்ட், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து, அதாவது ஒரு பர்சன், இப்போ நான் வந்து உங்களை லெஃப்ட் சைடு பார்த்து பேசுகிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைமில் என்னுடைய ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகுது, சரிங்களா? அப்போ ஆக்டிவேட் ஆகுதுன்னா ரைட் பிரெயினோட ஜென்ரலான கேரக்டர்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நரேட்டபுளாக இருக்கும், க்ரியேட்டிவாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட்டபுளாக சொல்லணும்னு நினைக்கும். அதாவது நடந்த ஒரு விஷயத்த உள்ளதை அப்படியே சொல்லாமல், இல்லை அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணும். என்னன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நான் வந்து கவனிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டோரி நரேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், அதில் முக்கால்வாசி உண்மையே இருக்காது. சில பேர்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா,
நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி பேசுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அவங்க இல்லை ஒரு சின்ன விஷயத்த பெருசாக நரேட் பண்ணி சொல்லுவாங்கல்ல, அவங்களெலாம் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட இந்த நரேட் பண்ண விஷயம் பேசும்போது உங்களுடைய லெஃப்ட் சைடை பார்த்து தான் பேசியிருப்பாங்க. இது அப்படியே ஆப்போசிட். அதாவது இப்போ நான் உங்களுடைய ரைட் சைடு பார்க்குறேன். ரைட் சைடுனா ரைட் சைடு காரை பார்த்தே பேசணும் அப்படி கிடையாது. உங்கள் ஃபேஸில் உள்ள ரைட் சைடு, அதர்வைஸ் உங்களுடைய தலை, அதாவது தலை பார்த்து இப்படி நிமிர்ந்து பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னா, தலைப்பகுதியை பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட உண்மையை தான் சொல்கிறாங்க. அதாவது ஆனால் வந்து அந்த உண்மையை சொல்லும் போது கூட அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி திணறி, அதாவது ஒரு கண்டினியூஸாக இல்லாமல் ஒரு ஒரு பாஸ் கொடுத்து இல்லை அப்படியே யோசிச்சுட்டு அப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பொய் சொல்கிறாங்க நீங்கள் நினைக்க வேணாம். ஏன் அப்படின்னா அவங்க தே ஆர் ட்ரைங் டு ரீகலெக்ட் த திங்ஸ். அது எப்படி நடந்துச்சு, அந்த ஒரு சிச்சுவேஷன் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யார் எங்கே இருந்தாங்க, யார் என்ன பேசினாங்க, யார் இந்த வார்த்தை எப்படி பேசினாங்க, அவங்க என்ன மாதிரி மாடுலேஷனில் பேசினாங்க, இந்த மாதிரி ஒன்னொன்னையும் ரீகலெக்ட் பண்ணி உண்மையாக ரியல், அதாவது நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே வந்து ஃபோட்டோ மாதிரி கேப்சர் பண்ணி வச்சோம் என்ன நடந்துச்சோ அது. அப்போ நான் லெஃப்ட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது உள்ளதை அப்படியே நான் சொன்னால் மட்டும்தான் அந்த ஆப்போசிட், அதாவது நான் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட்டடாக இருக்கும் போது நான் வந்து எப்படி இருப்பேன் அப்படின்னா, நான் மீன்ஸ் நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம் அப்படின்னா வந்து 100% உண்மையை தான் பேசுவோம். அதாவது உண்மையாக ரியலாக அந்த நிமிஷம் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் என்ன நடந்துச்சோ அதை தான் வந்து பேசுவோம். ஸோ ஹியராஃப்டர் யார் உங்ககிட்ட பேசினாலும் ஜஸ்ட் நம்மளை நேராக பார்த்து பேசும்போது நம்ம ஃபேஸை பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய கண்ணை கவனிங்க. உங்களுடைய ஃபேஸில் அவங்க எந்த சைடு பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னு கவனிங்க. உங்களுடைய ரைட் சைடையோ இல்லை உங்கள் தலைப்பகுதியோ பார்த்து பேசுனா அவங்க உங்ககிட்ட உண்மையை பேசுகிறாங்க. ஆனால் அவங்களோட முழு கான்சன்ட்ரேஷனும் உங்களுடைய ஃபேஸில் உள்ள லெஃப்ட் சைடு இயரையோ இல்லை லெஃப்ட் சைடு பார்த்து பேசுனாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட உண்மையை பேசலை. இது ஒரு செட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட பேசும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு மாதிரி மொபைல் பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க, இல்லை எதையாவது ஒன்று எழுதிக்கிட்டே பேசுகிறாங்க, இல்லை அவங்க வந்து உங்களுடைய கான்வர்சேஷனை வந்து எப்படி சொல்கிறேன்னா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது போதும் ஆனால் உன்கிட்ட பேசணும், ஆனால் எனக்கு வந்து இப்போ வேறு வழி இல்லை, நீ என்னோட ஹையர் இதில் இருக்கீங்க அதனால உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சுக்கிட்டே பேசுவாங்க, கண்ணத்தை எப்படி சொரிஞ்சுக்கிட்டே பேசுவாங்க, மூக்கை இது பண்ணிகிட்டே பேசுவாங்க, காதை இது பண்ணிகிட்டே பேசுவாங்க, இல்லை தலை, இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு மேனரிசம், சரி அவங்களோட மேனரிசம் போல் அதனால அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு உங்ககிட்ட பேச வந்து விருப்பமே இல்லை, ஆனால் எனக்கு நோ அதர் வே, நோ அதர் கோ, எனக்கு வேறு வழியே இல்லை, என்னை விட வந்து ஹை பொசிஷனில் இருக்க, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உனக்கு நான் பதில் சொல்கிற இடத்துல இருக்கேன், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க பர்சன்ஸ் இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி கெஸ்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து உங்ககிட்ட அப்போ இப்படி எனக்கே பிடிக்காம நான் ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுறேன்னா அதில் உண்மையாக இருக்கும், அப்போ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரியல் லைஃபோட நம்ம ரிலேட் பண்ணி அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.